Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மேத்ஸ் யூனிட் 3 பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ் அப்படின்னா அமைப்புகள். பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ், அமைப்புகளில் வடிவங்கள். Look at the image given below. Observe the design. கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பாருங்க. இந்த போட்டில் என்னென்ன கலர் இருக்கு, என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பேட்டர்ன்ஸ் ஆர் present everywhere around us. நம்ம சுற்றி எல்லா இடங்கள்லையும் வடிவங்களுடைய அமைப்புகள் இருக்கு. Patterns are regularly repeated arrangement of colors, shapes, designs, lines, etc. on a surface. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் பொதுவாக கலர்ஸ் வண்ணங்கள்ல, ஷேப்ஸ் வடிவத்தில், டிசைன்ஸ் வடிவமைப்புகளில், லைன்ஸ் கோடுகள், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவங்கள் சொல்லுவோம். இதை கவனிச்சுக்கோ. இங்கே பாருங்க, கிளாவர் இருக்குது, டைமண்ட் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, அப்புறம் பாருங்க கலர்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் எல்லாம் கூட இருக்கா. சர்க்கிள்லாம் சொன்னா இல்லையா, அந்த ஷேப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ்: அப்சர்வ் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் கிவன் பிலோ. இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலர்ஸ் மற்றும் ஷேப்ஸ் அந்த நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸை இதில் கலர்ஸும் நிறையா இருக்குது, ஷேப்ஸும் நிறையா இருக்குது. பார்த்தீங்களா? இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஃப்ளோருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ்: அப்சர்வ் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் கிவன் பிலோ. இந்த கீழே உள்ள பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க தானே, அதில் இருக்க பேட்டர்ன்ஸை நல்லா கவனிங்க. இதெல்லாம் எங்கே பார்த்துருப்போம்? இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம மேட் போடுவோம் தானே, அதில் பார்த்துருப்போம். அப்புறம் இதெல்லாம் எங்கே இருக்கும்? சவுர்லலாம் டிசைனுக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. எக்ஸசைஸ் 3.1. Observe the given patterns and fill in the blanks. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இதில் இருக்கிற பேட்டர்ன்ஸு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம், அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த டாட் இருக்குது, இங்கே டாட் இருக்குது, இந்த இடத்துல இங்கே டாட் இருக்குது, இங்கே டாட் இருக்குது, மறுபடியும் இந்த இடத்துல ஒன்று. அடுத்தது எந்த சைடு வந்திருக்கா? அடுத்ததில் பாருங்கள், இதில் இந்த டாட் அடுத்த ட்ரையாங்கிளில் வந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிளில் அப்படியே என்ன இருக்குது? ரொட்டேட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா டாட்ஸு? அதே மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லா ஷேப்ஸும், அதில் இருக்கிற டிசைனும் அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கு. பாருங்கள் ஸ்டாரில். இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ளவரில் இந்த இதழ் பாருங்கள், இங்கே கலர் அடிச்சிருக்காங்க டாப்பில். இங்கே ரைட் சைடு இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன வரணும்? பாட்டமில் இது மாதிரி வரைஞ்சி கலர் கொடுக்கணும். அடுத்தது லெஃப்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மறுபடியும் என்ன வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே என்ன வரணும்? இதே ஷேப் தான் இங்கே வரணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே 3 இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளாக் கொடுத்துருக்காங்க, இங்கே லைன்ஸில் ஃபில் பண்ணியிருக்காங்க, இங்கே டாட்டில் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறது நெக்ஸ்ட்டுக்கு போயிருக்கு பாருங்கள் இந்த பிக்சரில். அடுத்து இங்கே இருக்கிறது இங்கே போயிருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்? நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இங்கே வந்திருக்கு. அடுத்தது இங்கே வந்திருக்கு. அடுத்தது இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா கலர்ஸ்? அதை நீங்கள் இதை நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி தான் இங்கே கொடுக்கறதுக்கு ஷேப்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இது டாப் சைடெலாம் இருக்குது.
இது ரைட் சைடில் இருக்குது. அடுத்தது என்ன ஆகுது, பாட்டமுக்கு வருது. அடுத்தது என்ன வரும், இதே ஷேப் வந்து லெஃப்ட் சைடில் இப்படி லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த ஏரோ மார்க் பாருங்கள், முதல்ல ரைட் சைடில் இருக்குது, அடுத்தது பாட்டம் இருக்குது, அடுத்தது லெஃப்டில் இருக்குது, அடுத்தது டாப்பில் இருக்குது, அடுத்தது என்ன வரும், இதோ இங்கே இருக்கிறது வந்து இந்த இடத்துல வரும் ரைட் சைடை நோக்கி. ஓகேவா? ஆக்டிவிட்டி கண்டினியூ த கலர் பேட்டர்ன்ஸ் as shown. இங்கே கலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக எது எதுக்கு என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கலர் அடிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மெரூன் கலர் மாதிரி, இங்கே ப்ளூ நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வரும், இது வரும், அடுத்தது இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர் மெரூன் க்ரீன் சொல்லி இங்கே அடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே பிங்க் ப்ளூ எல்லோ, பிங்க் ப்ளூ எல்லோ, அடுத்தது என்ன வரும், பிங்க், அடுத்தது ப்ளூ, அடுத்தது எல்லோ. இது மாதிரி பாருங்கள், பிங்க் ப்ளூ எல்லோ, இதே மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கணும். இங்கே வந்து இது வரலையும் கொடுத்துட்டாங்க, நான் அடிச்சிருக்கேன் பாருங்க, பிங்க் க்ரீன் ப்ளூ எல்லோ. அடுத்தது என்ன வரும், இப்படியே பிங்க் வரும், இங்கே க்ரீன் வரும், இந்த இடத்துல ப்ளூ வரும், இங்கே எல்லோ வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் பிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 ரவுண்டில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பிங்க் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக 2 ரவுண்டில் வந்து இங்கே வெறும் எம்டியாக இருந்தது, நம்ம என்ன பண்ணணும், ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்கணும், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்தது என்ன வரும், பிங்க் வரணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ரவுண்டில் என்ன வரும், லைட் கலர் ஸ்கை ப்ளூ கலர் இங்கே அடிக்கணும். ஓகேவா? patterns in numbers, எண்களின் அமைப்புகள். To identify patterns in square numbers and triangular numbers. நம்பர் சதுர எண்கள் மற்றும் முக்கோண எண்களை அடையாளம் காணுதல். ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் சதுர எண்கள், ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னால் முக்கோண எண்கள், அதை நம்ம அடையாளம் காணுதல். ஸ்கொயர் நம்பர்ஸ் முதல்ல பார்க்க போகிறது ஸ்கொயர் நம்பர்ஸ். Introduction. In order to find the square of a number, we multiply the number by itself. A square number is always positive. The numbers like 4, 9, 25, etc. can be expressed as the product of a number by itself. நல்லா கவனிங்க, ஒரு எண்ணை அதே எண்ணால் மட்டுமே தான் பெருக்கணும். அப்படி பெருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்கு பற்றியா, இது வந்து தான் வந்து ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்கா, இங்கே 4 இருக்கா, இங்கே 9 இருக்கா, இதே மாதிரி இங்கே 16 இங்கே வரணும். இது மாதிரி நிறைய நம்பர்ஸை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 1, 4, 9, 16 அண்ட் ஸோ ஆன், இன்னும் இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ், அப்படின்னா மிகை எண்ணில் தான் வரும். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 × 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இது மாதிரி பாருங்கள், நீங்களே எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. இதே மாதிரி இந்த எண்ணை எடுத்துக்கிட்டோன்னா அதே எண்ணால் தான் மல்டிப்ளை பண்ணணும். When we multiply a number by itself, we get the result as a square number. இந்த ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நம்பர் இருக்குது தானே, அது ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆகும். ஒரு ஆக்டிவிட்டி கிளாஸில் நடக்குது, பார்க்கலாமா? குரூப் இன் ஸ்கொயர்ஸ், சதுர குழுவாக்குவோம்னு அர்த்தம். The teacher shall say the square numbers in order. Students should form groups among themselves according to the number said by the teacher. Children without group will not participate in the game further. The teacher shall continue with other numbers. Teacher என்ன பண்ணுவாங்க,
அந்த ஸ்கொயர் நம்பரோட நம்பர்ஸை வரிசையாக சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், குரூப்பை அமைச்சிக்கணும். அப்போ இந்த அவங்க சொல்கிற நம்பரை காட்டிலும் எக்ஸ்ட்ரா யாராவது அந்த குரூப்பில் இல்லை அப்படின்னா அவங்க அந்த கேம்லேருந்து அவுட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க அந்த கேமில் மறுபடியும் கண்டினியூ பண்ணக்கூடாது. மறுபடியும் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸை கண்டினியூவாக சொல்லுவாங்க. அப்படி குரூப் அமைக்கணும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டீச்சர் சே 4, if 33 students are in a class, all the students shall create groups of 4, each in the shape a square. One student will remain without a group. இப்போ ஒரு கிளாஸில் வந்து 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 4 அப்படின்னு சொன்ன உடனே இந்த சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 4 குரூப்பை அமைச்சிக்கணும். இந்த மாதிரி 4 குரூப் அமைக்கும்போது எத்தனை குரூப் வந்து இது மாதிரி 4 வரும், 4 × 8 32. அப்போ எக்ஸ்ட்ரா இங்கே 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால கிளாஸில் ஒவ்வொரு குரூப்லேயும் ஈச் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் பார்த்தியா. இப்போ இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து குரூப்பில் இல்லாமல் தனியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்னது, அவுட் ஆயிட்டாங்க. அப்போ இந்த கேமை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. மறுபடியும் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த கேமை கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேவா? A number that can be shown using a pattern of a dots in a square using flowers or small balls will be square number. We can arrange the dots by counting numbers as given below. That will make a square shape. ஒரு சதுரத்தில் உள்ள புள்ளி அமைப்பை பயன்படுத்தி ஒரு நம்பரை காண்பிக்கணும்னா ஒரு பூவையோ அல்லது சின்ன பந்தையோ பயன்படுத்தலாம். அந்த நம்பர்ஸுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எண்ணி அமைச்சு இந்த மாதிரி ஒரு சதுர வடிவத்தை உருவாக்கணும். இப்போ பாரு, இங்கே 1னா இங்கே ஒரு பால் போட்டிருக்காங்க, இன்ட்டு இங்கே 1 அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், ஒரு பால் 1. அப்போ இங்கே 1 இருக்கா. இதே மாதிரி இங்கே ஃப்ளவர் கூட வைக்கலாம். இந்த இடத்துல ஃப்ளவர் இது மாதிரி 2 ஃப்ளவர்ஸ் போடலாம். இங்கேயும் 2 ஃப்ளவர்ஸ், 2 2s are 4. அப்போ இங்கே எத்தனை ஃப்ளவர்ஸ், இதை பாரு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் 4 ஃப்ளவர்ஸ். இப்போ இது ஒரு ஸ்கொயர் இது ஷேப்பில் வந்துருச்சா. அதே மாதிரி 3 3 பால்ஸை வச்சு இது என்னது ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கா பாருங்க இந்த மாதிரி. அப்போ இப்படி பண்ணுறதுனால நம்ம ஸ்கொயர் ஷேப்பு உருவாக்க முடியும். திங்க் இட். 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் ஆடட் டுகெதர் டு மேக் another ஸ்கொயர் நம்பர். 2 இந்த ஸ்கொயர் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணனா நமக்கு இன்னொன்று புதுசாக ஸ்கொயர் நம்பர் ஒன்று கிடைக்கும். இப்போ 9ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர், 16ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். இதை ஆட் பண்ணால் 25. 5 5s are 25. இப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிடுச்சா. லுக் அட் த ஃபிகர் ஷோன் பிலோ. இந்த பிக்சரை பாருங்க. இதில் இருக்கிற இந்த டாட்ஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. இங்கே ஃபர்ஸ்ட்ல எத்தனை டாட் இருக்கு, 1. இங்கே எத்தனை இருக்கு, 1 2 3 4. 1 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் எண்ணி போடுங்க இது மாதிரி. ஓகேவா? Do you know ஸ்கொயர் ஆஃப் நம்பர் அப்படின்னா சதுர எண், சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர், சதுர எண்ணின் இலக்கத்தின் கூட்டுத்தொகை. இப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னா 1 × 1 1. அப்போ 1 11 ஸ்கொயர் அப்படின்னா 11 × 11 மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆன்சர் வரும், 121. இந்த 121 என்ன பண்ணோம், நடுவில் ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4. இப்போ இந்த 4ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன, இந்த 4 வரணும்னா எந்த 2 எண்ணால் பெருக்கினா நமக்கு 4 கிடைக்கும், 2 × 2. அடுத்து பாருங்க, 111 × 111 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 2 3 2 1 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம், 1 2 3. ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. இந்த மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருந்தால்
இந்த 1 2 3 போட்டுட்டு இந்த 3 சென்டருக்கு போட்டுட்டு மறுபடியும் எதை இது பண்ணணும், 2வை வந்து இங்கே போடணும், இந்த 1ஐ இங்கே போட்டு ஆட் பண்ணுங்க. இந்த 3 வரலையும் எழுதிக்கோங்க. இது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2வை வந்து 3க்கு அடுத்தது போடுங்க, 1ஐ இதுக்கு போடுங்க. அப்போ இங்கே என்ன, இங்கே ஆட் பண்ணால் என்ன வருது, 9. அப்போ எந்த 2 நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 3 × 3. இது மாதிரி போடுங்க. இதில் பாருங்கள் 1 2 3 4 வந்தா எதை சர்க்கிள் பண்ணிக்கணும், 4. இப்போ 4 வந்துடுச்சு. அப்புறம் 4க்கு அப்புறம் ரிவர்ஸில் வாங்க, டிசெண்டிங் ஆர்டரில் வாங்க. 3 2 1. அப்புறம் வரும்போது எவ்வளோ 16 கிடைக்குது. இதை பார்த்துக்கோங்க. No, Joshua formed a square using 12 bindis. Is 12 a square number? No, because there are so many gaps in the square. Though the number 12 made a square, it is not a square number. Joshua ne பொறுத்த பொட்டு 12 பொட்டை பயன்படுத்தி ஒரு ஸ்கொயரை உருவாக்கணும். இது ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு கேட்குறாங்க. நோ, ஏன்னா இங்கே நிறைய என்ன இருக்கு, கேப்ஸ் இருக்கு. ஸ்கொயர் எண்ணில் கேப்ஸ் வரக்கூடாது. ஆனாலும் தோ த நம்பர் 12 மேட் ஏ ஸ்கொயர், ஆனால் 12 வச்சு என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஸ்கொயரை உருவாக்கியிருக்கிறான். அது இட் இஸ் நாட் ஏ ஸ்கொயர் நம்பர். அப்போ இந்த 12ன்றது ஸ்கொயர் நம்பர் இல்லை. டூ யுவர் செல்ஃப் மீன் ரிப்பார் count and write the numbers of tiles. டைல்ஸ்னுடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ டைல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்கே எத்தனை டைல்ஸ் இருக்கு, 1 1 2 3 4. இது மாதிரி எல்லா டைல்ஸ், ஸ்கொயரில் இருக்க எல்லா டைல்ஸையும் கவுண்ட் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் எழுதணும். புரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்தது இங்கே கவுண்ட் பண்ணுங்கள் 16 வரும். அடுத்து கவுண்ட் பண்ணுங்கள் 25 வரும். எல்லாத்துமே இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்க. சர்க்கிள் த ஸ்கொயர்ஸ் நம்பர். இதில் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம சர்க்கிள் பண்ணோம். 1 × 1 1. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 2 × 2 4. அடுத்தது பாருங்கள், நல்லா கவனி, 3 × 3 9. 4 × 4 16. 5 × 5 25. 6 × 6 36. 7 × 7 49. 8 × 8 64. இது மாதிரி நான் சும்மா ஜாயின் பண்ணியிருக்கேன், நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கணும். 9 × 9 81. 10 × 10 100. இங்கே பாருங்க, இங்கே 1 1 2 2. அதே நம்பரால் தானே மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது. இதை நீங்களும் உங்கள் புக்கில் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. Triangular numbers. Triangular numbers are series of numbers obtained by summation of the consecutive natural numbers. Triangular numbers முக்கோண எண்கள். தொடர் இயல் எண்களின் கூட்டுத்தொகை மூலம் பெறப்படும் எண்களின் முக்கோண எண்களை உருவாக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் முக்கோண எண்கள் சொல்கிறோம். இப்போ 1 2 3 4 இப்படி இருக்குதானே, இதெல்லாம் என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். இதை வந்து ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணிட்டு வந்தால் நமக்கு வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் கிடைக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், இங்கே எத்தனை டாட் இருக்குது, 1. அப்போ இங்கே 1 + 2 3. இங்கே பாரு, இங்கே 2 டாட், இங்கே 1. 2 + 1 3. இப்போ இங்கே இதே மாதிரி ஷேப் இருக்குது. கீழே என்ன பண்ணிருக்கோம், +3 போடுறோம். அப்போ இங்கே எவ்வளவு இருக்குது, இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. 3 + 3 எவ்வளவு, 6. அடுத்தது இதோட முடிச்சுட்டு அடுத்தது கீழே பாரு, 1 2 3 4. அப்போ இங்கே கிடைக்கிற 6ஓட 4 கூட்டு 10 கிடைக்குது. அடுத்து இதோட இந்த ஷேப் வந்து இதோட முடிஞ்சது. அடுத்து கீழே பாருங்க, 1 2 3 4 5. அப்போ ஏற்கனவே இங்கே 10 இருக்குதானே, இது வரலையும் 10 இருக்குதானே. 10 + 5 15. 10 + 5 15. இங்கே பாருங்க,
1 + 2 3. இங்கே பாருங்க 3 + 3. இங்கே 6 டாட்ஸ் இருக்குது பாருங்க. அடுத்தது இதுக்கப்புறம் கீழே அப்படியே இந்த டாட்ஸை வச்சுட்டே வரணும். இது வரலையும் இங்கே வந்ததா, அதுக்கடுத்து கீழே இருக்குங்க. 6 + 4 10. இது வரலையும் வந்ததா, இது வரலையும் போட்டோம். மறுபடியும் டாட்ஸை போடுவோம். அப்போ 10 + 5 15. ஓகேவா? பாருங்கள் இப்படி வருது பாருங்க. 1 + 2 + 3 + 4. இப்படி வந்து கூட்டினா நமக்கு இதெல்லாம் கூட்டி பாருங்க. இதெல்லாம் கூட்டி இந்த டாட்ஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா இங்கே 10 இருக்கா பாருங்க. இந்த டாட்ஸ் எல்லாம் கூட்டினா 15 இருக்கான்னு பாருங்க. அப்போ 1 3 6 10 15 ஆர் கால் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இந்த 1 3 6 10 15 இதெல்லாம் என்னது? ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், முக்கோண எண்கள். நோட், picture form of triangular numbers can make an equilateral triangle or a right angled triangle. ஒரு முக்கோண எண்களின் பட வடிவமானது எப்படி இருக்குன்னா வந்து இங்க பாரு, சமபக்க முக்கோணம் அல்லது செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கும். ரைட் ஆங்கிள்டுனா செங்கோண முக்கோணம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா சமபக்க முக்கோணம். Do you know what is the relationship between triangular numbers and natural numbers? The triangular numbers को natural numbers को என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கலாமா? இங்கே 1 இருக்கு. இதெல்லாமே வந்து என்னது? ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், முக்கோண எண்கள். 1 நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இந்த இயல் எண்கள் சொல்லுவோம். அடுத்தடுத்து 1 2 3 4 சொல்கிற மாதிரி. அதுதான் 1 + 2 3, 1 + 2 + 3 6, 1 + 2 + 3 + 4 10, 1 + 2 + 3 + 4 + 5 15. இதெல்லாம் வந்து என்னது? ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். The sum of consecutive natural numbers make the triangular number. அடுத்தடுத்த இந்த இயல் எண்களை கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன? ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இந்த பிக்சரை பாருங்க. இங்கே 1 3 6 10 15 இதெல்லாம் என்னது? ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இதுக்கு நம்ம முயற்சி பண்ண பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நல்லா கவனி. இங்கே ஒரே ஒரு டாட். இப்போ 1, இப்போ 3 வரணும்னா என்ன பண்ணோம்? 1 2 3. அடுத்து 6 வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே 3 டாட்ஸை இது மாதிரி போட்டுக்கோங்க. 10 வருதாண்டா, இங்கே 2 டாட்ஸு. அடுத்தது இங்கே 3 டாட். அடுத்தது இங்கே எத்தனை? 1 2 3 4. இந்த டாட்ஸை என்னங்க? 4 5 6 7 8 5 6 7 8 9 10 வந்துடுது. அடுத்ததில் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 2 இது, இங்கே 2 டாட்ஸு, இங்கே 3 டாட்ஸு, இங்கே 4 டாட்ஸு. அடுத்தது என்னது? இங்கே 5 டாட்ஸ். இப்போ கவுண்ட் பண்ணால் 15 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது எக்ஸசைஸ் 2.2. ஆன்சர் தி ஃபாலோயிங். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் 7 இஸ் 7இன் சதுர எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7ஓட 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 7 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 49. 7 7s are 49. செகண்ட் ஒன், 64 இஸ் தி ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டேஷ். 64ன்றது எந்த சதுர எண்ணினுடைய இது வந்து 64 கிடைக்கும் அப்படின்னா 8 × 8 64. 8 8s are 64. 8. Is 24 is a square number? No. ஏன்னா 5 × 5 எவ்வளவு வருது? 25 வருது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது எவ்வளவு? 24. அப்போ no. A number multiplied by dash is called square of that number. ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும்? சேம் நம்பர். அதே எண்ணால் பெருக்கனா நமக்கு இருக்கா என் நம்பர். இப்போ இங்கே 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே சேம் நம்பர் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 36. அப்போ இதே சேம் நம்பர் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த சேம் நம்பராலேயே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். fill in the blank box. இங்கே 4 அப்படின்னா 2 × 2 4.
3 into 3 9, 4 into 4 16. அடுத்தது என்ன வரும்? 5 into 5 25. அடுத்தது பாருங்க 1 plus 2 3, 3 plus 3 6. அது 6 plus 4 எவ்வளோமா? இதெல்லாம் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம ட்ரையாங்குலர் சொல்லியிருக்கோம்னா இல்லையா, நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ட்ரையாங்குலர் நம்பர் கிடைக்கும். இங்கே 10 கிடைக்கும். இப்போ 10ஓட 5 ஆட் பண்ணால் எவ்வளவு? 15. 15ஓட 6 ஆட் பண்ணால் 21. 20ஓட 7 ஆட் பண்ணால் 28. இதெல்லாம் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நம்பர்ஸ். Do you know the result of the sum of two triangular consecutive numbers is a square number? ரெண்டு ட்ரையாங்குலர் நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். இதுவும் ட்ரையாங்குலர் நம்பர், இதுவும் ட்ரையாங்குலர் நம்பர். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது பாருங்க. இதுவும் ட்ரையாங்குலர் நம்பர். இந்த இடத்துல பாருங்க, இது ட்ரையாங்குலர் நம்பர், இதுவும் ஒன்று ட்ரையாங்குலர் நம்பர், இதுவும் இதுலேயும் பாருங்க, இது ட்ரையாங்குலர் நம்பர், இதுவும் ட்ரையாங்குலர் நம்பர். அப்போ எது நம்பர் கிடைக்குது? ஸ்கொயர் நம்பர். இது பாருங்க, இது ட்ரையாங்குலர் நம்பர், இது ட்ரையாங்குலர் நம்பர். இப்போ இதை போட்டால் என்ன வருது? நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்குதா? இதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 3.2.2 relationship between consecutive square numbers and odd numbers. இந்த தொடர் சதுர எண்களுக்கும் ஆட் நம்பர்ஸ்னா ஒற்றைப்படை எண்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்கணும். We have already learnt about the relationship between square numbers and triangular numbers. ஏற்கனவே இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ now we are going to know the relationship between consecutive square numbers and odd numbers. இப்போ இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஆட் நம்பர்ஸ்னால் ஒற்றை எண்கள், ஞாபகம் வச்சுக்கோ. when we add the consecutive odd numbers from odd numbersலேருந்து 1 இருக்கு தானே, அதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 3 5 7 9 இதுதான் ஆட் நம்பர்ஸ். இப்படியே போகும். இப்போ இங்கே 1 ஆட் நம்பர், இங்கே 1 உண்டு. 1 + 3 4, 1 + 3 + 5 9. இப்படியே பாருங்கள், இதுக்கு ஆட் பண்ணிகிட்டே வந்தால் என்ன கிடைக்கும்? இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஸ்கொயர் நம்பர்ஸ். இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்கொயர் நம்பர்ஸ், இது ஆட் நம்பர்ஸ். இந்த 1 1 1 1 1 இருக்கு, அது வந்து ஸ்கொயர் நம்பர்னாலும் சரி ட்ரையாங்குலர் நம்பர்னாலும் சரி அது காமனாக தான் இருக்கும். ஓகேவா? ட்ரை திஸ். 1 + 3 + 5 + இதெல்லாமே என்னது? ஆட் நம்பர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கணும்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாமே ஆட் பண்ணால் 49 கிடைக்கும். 7 × 7 7 ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, இந்த ஆட் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணால் 64 கிடைக்கும். 8 × 8 8 ஸ்கொயர். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். 1 2 3 4 5 இப்படின்னு இருக்கு. இங்கே 3யோட இது ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். 3. அடுத்து பாருங்கள், 6ஓட எது ஆட் பண்ணால் நமக்கு வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னா 10. ஓகேவா? இதெல்லாம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸ் வருதா பாருங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்கொயர் நம்பர் அண்ட் ட்ரையாங்கிள் நம்பர். இந்த முக்கோண எண்களுக்கும் இந்த ட்ரையாங்கிள் நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கணும். when we add two consecutive triangular numbers we get perfect square numbers. தொடர்ச்சியாக இரு அடுத்தடுத்த இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸில் வந்து கூட்டினா நமக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இங்கே இப்போ உதாரணத்துக்கு 3ன்னு ஒரு ட்ரையாங்குலர் நம்பர் இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. இதை கூட்டினா இது என்னது? 4. இது வந்து ஸ்கொயர் நம்பர்.
இது வந்து க்ரீன் எத்தனை இருக்குது 1, ஒயிட் இருக்கா இல்லை, இதை பார்த்துக்கோ 1 + 0 1, இங்கே 3 க்ரீன் இருக்குது, இங்கே 1 ஒயிட் இருக்குது, இதை பாருங்கள், இதே பாருங்கள், இங்கே 6 க்ரீன் இருக்குது, இங்கே 3 ஒயிட் இருக்குது, இது ரெண்டையும் இது பண்ணால் என்ன ஸ்கொயர் நம்பர் கிடைக்குதா? The sum of green and white triangles is denote the square number. பாருங்க, இந்த green நம்பரையே ஒயிட் நம்பர், இதெல்லாம் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இதை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். Let us know 36 is a triangular number and also a square number. உங்களுக்கு தெரியுமா, இந்த 36ன்றது ட்ரையாங்குலர் நம்பரும் இருக்கும், அதே மாதிரி ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கும். இதோட யூனிட் 3 பேட்டர்ன்ஸ் கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.